ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் புட்டிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறாங்க. இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கூட சேர்த்துருக்குறேங்க. அது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்குறாங்க. சேர்ந்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கொதிச்சு வந்தாலே போதுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்குறாங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்கோம்ல பால், அதை எடுத்துகிட்டு நம்ம ஊற்றிக்கலாங்க. பால் ஃபுல்லாகவே ஆறி இருக்கணுங்க, இல்லைன்னா முட்டை பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஆற வச்சு ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ப்ரெட்டு துண்டுங்களை நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 5 ப்ரெட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் இது நல்லா ஊறட்டுங்க. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி வைக்கணுங்க. நான் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட இப்போ நம்ம இந்த கலவையை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சம அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சமமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையும் உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் போல் நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. இப்போ 3/4 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா கம்பி குச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உள்ளே ஒட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரணும். பாருங்கள், எனக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேங்க. நெய் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறாங்க. மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது மேலே கோட்டிங்காக தான் நான் செய்கிறேங்க. சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை செய்ய வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்குறேங்க. இந்த மைதா மாவும் பாலும் நல்லா மிக்சிங் ஆகிட்டு வரணுங்க. கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த மைதா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வரணுங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒயர் விஸ்க்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பால் நல்லா குளிச்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த பால் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி கவுத்தி போட்டுட்டு நம்ம கையை வச்சுட்டு லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டுலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் ப்ரெட்டு வந்திருக்கு. இப்போ இது மேலேயே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த கோட்டிங்க்கு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். கத்தி இறங்குறதே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக உள்ள இறங்குதுங்க. இப்போ நம்ம இது பீஸ் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது அவ்வளோ அழகாக சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. கையை வச்சு அமுத்தினாலுமே அவ்வளோ சாஃப்டாக உள்ளே இறங்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வச்சு பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 6 துண்டு ப்ரெட்டு எடுத்துருக்குறாங்க. அது சின்ன சின்னதாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் அரைச்ச பவுடரை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மைதா மாவு வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மைதா மாவும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 முட்டையை இது கூட சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படும் போது இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நல்லா வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளை இடித்து எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பனியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கலவைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதே போல் எல்லா குழியிலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான ப்ரெட் பணியாரம் ரெடி பண்ணி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.